அன்பானவர்களே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் 10ஆம் தேதி இந்திய கிறிஸ்தவரின் துக்க நாள் என்பதாக அனுசரிக்கப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்தது. 1949 நவம்பர் மாதம் நம்முடைய நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வகுத்து கொடுத்தார்கள். 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26இல் நமது நாடு குடியரசாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தின் 15வது பிரிவிலே இந்த நாட்டில் ஒரு கூட்டம் மக்கள் தாழ்ந்த நிலையில், சமூக கல்வியிலே தாழ்ந்த நிலையில் இருப்பார்களே ஆனால் அவர்களை மற்ற மக்களுக்கும் இணையாக உயர்த்த வேண்டும் என்பதற்காக அரசே சில ஒதுக்கீடுகளை கொடுக்க வேண்டும். அவ்விதமாக கொடுக்கப்படுகிற அந்த ஒதுக்கீடுகள் பிறப்பின் அடிப்படையில், ஆகவே அவர்கள் சார்ந்திருக்கிற மதத்தின் அடிப்படையில் அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதாக தெளிவாக 15வது பிரிவு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் 15, 25, 341 ஆகிய பிரிவுகளுக்கு முற்றிலும் எதிரடையாக முதலாவது ஜனாதிபதி, காபந்து அரசின் முதலாவது ஜனாதிபதி ஒரு தவறான ஆணை ஒன்றை வெளியிட்டார். சாதியையும், பிறப்பினால் ஆன சாதியையும் அவர்கள் சார்ந்திருக்கிற மதத்தையும் ஒன்றாக இணைத்து சாதியத்தின் பெயரால் கொடுக்கப்படுகிற உரிமைகளை மதத்தின் பெயரால் பறிக்கப்படுகின்ற ஒரு இழிநிலை அன்றைக்கு அமல்படுத்தப்பட்டுவிட்டது. அதன்படி, அந்த ஆணையின்படி ஒரு மனிதன் பட்டியலினத்தவருடைய உரிமைகளை அனுபவிக்க வேண்டுமேயானால் அவன் இந்து மதத்தில் தான் இருக்க வேண்டும். இந்து மதத்தை விட்டு அவன் வெளியேறினால் அவனுக்குரிய பிறப்பின் அடிப்படையிலான அந்த உரிமைகள் எல்லாம் மறுக்கப்பட்டுவிடும், பறிக்கப்பட்டுவிடும் என்கிற ஒரு மிக மோசமான ஒரு ஆணையினை 1950ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் நாள் முதலாவது ஜனாதிபதி அரங்கேற்றினார். இதை எதிர்த்து 56வது ஆண்டிலே சீக்கியர்களும் 1990ஆம் ஆண்டிலே பௌத்தர்களும் இதற்கு விரோதமாக குரல் கொடுத்ததினால் இந்து மதம், சீக்கிய மதம், புத்த மதம் ஆகிய மதங்கள் உள்ளே இணைக்கப்பட்டு இந்த மதங்களை தவிர வேறு மதத்திற்கு சென்றுவிட்டால் அவர்களுக்கு பிறப்பினாலான அந்த உரிமைகள் மறுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. இதன்படி ஒரு குடும்பம், அதிலே ஒரு சகோதரன் இந்துவாக இருக்கிறான், மற்றொருவன் கிறிஸ்தவனாக இருக்கிறான், இனி ஒருவன் இஸ்லாமியராக இருக்கின்றான். ஆனால் ஒரே குடும்பத்தில் ஒரே சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த 3 பேரில் இந்துவாக இருக்கிறவனுக்கு மாத்திரம் அந்த பிறப்பிலான உரிமைகள், கிறிஸ்தவராகவோ இஸ்லாமியராகவோ அவர்கள் மதம் மாறினார்களே ஆனால் அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டுவிடும் என்கிற மிக மோசமான தவறான ஆணை அந்த ஆணையாக விளங்கிவிட்டது. பார்த்து கொள்ளுங்கள். இதைத்தான் சீக்கியர்களும் பௌத்தர்களும் எதிர்த்ததினால் அது அவர்களுக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் மதம் மாறிய அந்த இஸ்லாமிய மக்களுக்கும் அவருடைய பிறப்பிலான உரிமைகள் இன்றளவும் மறுக்கப்பட்டே வருகிறது. மதம் மாறுவதினால் சமூக கல்வி நிலையில் எவ்விதமான மாற்றத்தையும் பட்டியலின மக்கள் அடைந்து கொள்வதில்லை என்று பல கமிஷன் அறிக்கைகள் இதை குறித்து தெளிவுபடுத்தின. 1955 காஹா கலேக்கர கமிஷன், 1965 குமாரபிள்ளை கமிஷன், 69 இளைய பெருமாள் கமிஷன், 70 சந்தானம் கமிஷன், 1980 மண்டல் கமிஷன். இந்த கமிஷன் அறிக்கைகளிலெல்லாம் இதுதான் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் மதம் மாறினால் அதனுடைய சாதியத்தினுடைய அந்த நிலையிலிருந்து அவன் எவ்விதத்திலும் மாற்றம் அடைகிறதில்லை என்பதான அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த ஆணை என்பது இதையெல்லாம் புறம் தள்ளி அங்கே பிறப்பிக்கப்பட்டு விட்டது. பார்த்து கொள்ளுங்கள். இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் அரசாங்கம். ஆகையினால் இதை நீக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு காங்கிரஸுக்கு தான் உண்டு என்று முன்பதாகவே நாம் சொல்லி வந்தோம். காங்கிரஸ் அதை செய்யவில்லை. இன்றைக்கு எதிர்க்கட்சியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். இதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டியது அவர்களின் தார்மீக கடமை. இப்பொழுது ஒரு மனிதன் இந்து மதத்தில் இருப்பானேயானால் ஒருவேளை உயர் சாதி மக்கள் மாத்திரம் அவனை ஒரு இழிவாக பார்ப்பார்கள். அது இன்றைக்கும் நடந்துதான் வருகிறது.
ஆனால் இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு ஒரு மனிதன் மாறிவிடுவானேயானால் முதலாவது குடும்பத்திலே அவன் பகையை எதிர்பார்க்கிறான், இரண்டாவது அவனுடைய சொந்த இனம் அவனை வெறுக்கிறது, மூன்றாவது உயர் சாதி மக்கள் ஏற்கனவே பட்டியலின மக்கள் என்பதனால் அவர்கள் வெறுக்கப்படுகின்றார்கள், சட்டமும் அவர்களை ஒடுக்கி நிற்கிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் சென்றிருக்கின்ற சபைகளும் கிறிஸ்தவ சபைகளும் அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கின்றதான ஒரு நிலைதான் இன்றைக்கு காணப்படுகிறது. பார்த்து கொள்ளுங்கள். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஆணையானது இவ்வளவு சீர்கேடான நிலையை சமுதாயத்தில் உருவாக்கி வைத்திருக்கிறதினால் இது ரத்து செய்யப்பட வேண்டிய ஆணை என்பதற்காக 2004 மார்ச் மாதம் WP 180 ஆஃப் 2004 அந்த 2004 உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கிலே மதம் மாறிய கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கும் பிறப்பிலான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான வழக்கு அது. இதை 2005 முன்னாள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான ஜஸ்டிஸ் ரெங்கநாத் மிஸ்ரா அவருடைய தலைமையிலே ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு NCRLM நேஷனல் கமிஷன் ஃபார் ரிலிஜியஸ் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் மதம் மற்றும் மொழி வாரியான சிறுபான்மை மக்கள் தேசிய ஆணையம் அதனிடத்தில் இந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டது. அவர்கள் 2 வருடங்கள் தெளிவாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு 2007 மே மாதத்திலே ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தார்கள். அந்த அறிக்கையில் 1950 வருட குடியரசுத் தலைவர் ஆணை பட்டியல் இனத்தவர் 3 அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, கருப்பு எழுத்துக்களால் ஆனது, பின்புற வழியாக கொண்டு வரப்பட்ட ஒரு நிர்வாக ஆணை. குடியரசுத் தலைவரின் இந்த ஆணையின் 3 சாபக்கேடானதும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அழகையும் மாண்பையும் குலைத்து போட்டுவிட்டதுமான ஒரு ஆணை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது ஒரு நிர்வாக ஆணையின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. ஆகையினால் மற்றொரு நிர்வாக ஆணையின் மூலமாகவே இது ரத்து செய்யப்பட்டு விடலாம் என்கிற ஆலோசனையும் கொடுக்கப்பட்டது. பாராளுமன்றத்திற்குள் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்பதாக ஜஸ்டிஸ் ரெங்கநாத் மிஸ்ரா அவருடைய அறிக்கை தெளிவாகவே சொல்லப்பட்டது. அது மட்டுமல்ல, 2008 ஜனவரி மாதம் சிறுபான்மை மக்களுக்கான தேசிய ஆணைய ஏற்படுத்தின ஒரு குழு டாக்டர் ப்ரொஃபஸர் சதீஷ் பாண்டே அவருடைய தலைமையிலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆன் கரண்ட் சோஷியல் சயின்டிஃபிக் நாலேஜ் என்கிற தலைப்பிலே ஒரு அறிக்கை ஒன்றை அரசாங்கத்திற்கு சமர்ப்பித்தார்கள். அதில் தலித் முஸ்லீம் மற்றும் தலித் கிறிஸ்தவருக்கு பட்டியலின உரிமைகள் வழங்கக்கூடாது என்பதற்கான எவ்வித தகுந்த காரணங்களையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நாம் ஏற்கனவே தவறு செய்துவிட்டோம், ஆகையினால் அந்த தவறை சரிபடுத்தி கொள்ள வேண்டிய காலம் இதுதான் என்று அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள். 1996 மார்ச் மாதம் 11 பாராளுமன்றத்திலே அந்தைய யூனியன் மினிஸ்டர் ஃபார் வெல்ஃபேர் மாண்புமிகு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் பட்டியலின மக்கள் மதம் மாறுவதால் அவர்களுடைய சமூக கல்வி நிலைகளில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை, எனவே தகுதியான ஒரு சட்ட திருத்தத்தினால் மதம் மாறிய கிறிஸ்தவரை பட்டியலினத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்றவர் பாராளுமன்றத்திலே உரைக்கின்றார். இவ்விதமாக செய்யப்பட்ட போதிலும் இதுவரையிலும் இந்த மக்களுக்கான விடுதலை கிடைக்கவில்லை. பார்த்து கொள்ளுங்கள். சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் 2004 போடப்பட்ட வழக்கு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் நிறைவான போதிலும் இன்னமும் தீர்ப்பு வழங்கப்படாமல் இருக்குமேயானால் இந்த மக்கள் வேறு எங்கே போய் முறையிடுவார்கள்? பல கமிஷன்கள் போடப்பட்டிருக்கிறது, பல அறிக்கைகள் இருக்கின்றது, பலவிதமான காரியங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுதும் சமீபத்திலே ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் அவருடைய தலைமையில் ஒரு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது, கமிஷன். அது வருகிற அக்டோபர் 6 தன்னுடைய அந்த அறிக்கையை கொடுக்க வேண்டும். இனியும் என்ன செய்ய இருக்கிறார்களோ தெரியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த மதம் மாறிய கிறிஸ்தவ மக்கள் 75 ஆண்டுகளாக எல்லா விதமான உரிமைகளும் மறுக்கப்பட்டு தன்னுடைய உடன் சகோதரர்களான பட்டியலின இந்து மக்களுக்கு கொடுக்கப்படுகிற அனைத்து உரிமைகளிலுமிருந்தும் அவர்கள் ஒடுக்கப்பட்ட நிலையிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய முரண்பாடு பார்த்து கொள்ளுங்கள். பட்டியலின மனிதன்
அவன் மதம் மாறிவிட்டால் உடனே அவன் பிசியாக உயர்த்தப்படுகிறான். அப்படியானால் பிசியில இருக்கிற ஒரு மனிதன் மதம் மாறினால் அவன் எஃப்சியாக மாற வேண்டும், அவ்விதமாய் மாற்றப்படுகிறதில்லை. எஃப்சியில இருக்கிற ஒரு மனிதன் மதம் மாறினால் அவன் அரசாங்கத்தினுடைய எந்த விதமான சலுகைக்குள்ளும் நுழையாதபடிக்கு மேலே சென்று விட வேணும், அதுவும் நடக்கிறதில்லை. பட்டியலின மக்களை மாத்திரம் குறிவைத்து இந்த ஆணை போடப்பட்டிருக்குமேயானால் இதற்கு பின் இருக்கிற மிகப்பெரிய சதி என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பார்த்து கொள்ளுங்கள். இந்த ஆணையினால் தான் 1955 வருட தீண்டாமை குற்றவியல் சட்டத்தை மதம் மாறிய பட்டியலின கிறிஸ்தவ மக்கள் அதை பயன்படுத்த முடியவில்லை. 1976 ஆண்டு குடியுரிமை சட்டத்தின் பாதுகாப்பிற்குள்ளும் அவர்களால் வர முடியவில்லை. 1989 ஆண்டின் புரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் கொடுமை தடுப்பு சட்டத்திற்குள்ளும் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை தேட முடியவில்லை. இவ்விதமான அவலங்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு இன்றைக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. 75 ஆண்டுகளாக இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுமைக்குள்ளாக நிற்கிறதை காண்கின்றோம். ஆகையினால் இன்றைக்கு நம்முடைய கோரிக்கைகள் எல்லாம் இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ளுமே ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கிறதான கிறிஸ்தவ மக்களில் 25% பேர் கேரளாவிலே இருக்கின்றார்கள், 20% பேர் தமிழகத்திலே இருக்கின்றார்கள். இன்னும் வட மாநில அந்த பழங்குடி மக்களிடத்தில் 8 மாநிலங்களிலே 20% பேர் இருக்கின்றார்கள். இந்த 65% தவிர 35% மக்கள் 26 மாநிலங்களிலே இருக்கின்றார்கள். சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி அழுத்தம் தர வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு கேரள அரசிற்கும் தமிழ்நாடு அரசிற்கும் தான் இருக்கிறது என்பதை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இந்த ஆணையினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அடங்கிய மாநிலங்கள் இந்த கேரள மாநிலமும் தமிழ்நாடு மாநிலமும். ஆகினால் 2 மாநிலங்களுமே இதற்கான அழுத்தத்தை நடுவண் அரசுக்கு கொடுக்கத்தக்கதாக சட்டமன்றத்திலே அவர்கள் தீர்மானங்களை இயற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை பார்த்து நம்முடைய வேண்டுகோள், 20 ஆண்டு காலம் இந்த வழக்கானது நிலுவையில் உள்ளது, இப்பொழுதாயிலும் அதை விரைந்து எடுத்து எங்களுக்கு நீதி வழங்கப்பட வேணாம். டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ் என்று சொல்லுகிறார்களே, தாமதிக்கப்படும் நீதி மறுக்கப்படுகிற நீதி என்று சொல்லப்படுகிறது. எங்களுக்கு இன்னும் எவ்வளவு காலம்தான் இந்த நீதியானது மறுக்கப்படும்? ஆகையினால் நடுவண் அரசு குடியரசுத் தலைவர் ஆணையனுடைய அந்த 1950 ஆணையன் 13 ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேணும். உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கினை ஆய்ந்து பார்த்து எங்களுக்கு உடனடியாக தீர்ப்பு வழங்க வேணும். நீதி அரசர் ரங்கநாத் மிஸ்ரா அவருடைய அறிக்கையை அங்கே நிறைவேற்ற வேண்டும். இவ்விதமான கோரிக்கைகளை இந்திய குடிமக்களாகிய நாங்கள் இன்றைக்கு வைக்கின்றோம். இதை நடுவண் அரசும் உச்ச நீதிமன்றமும் கேரள அரசும் தமிழ்நாடு அரசும் இதை கையில் எடுத்து சீர்தூக்கி பார்த்து இந்த மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கத்தக்கதாக சூழ்நிலைகள் மாற்றப்பட ஆவண செய்ய வேண்டும் என தமிழக மக்கள் நலக்கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி.